சொல்லுங்க சார். இப்பதான் சார் வந்தேன். இல்ல சார், அண்ணன் கேளுங்க. நான் இங்க இப்பதான் சார் வந்தேன். சரிங்க சார், நான் எந்த பிரச்சனையும் யார்ட்டும் வச்சுக்க மாட்டேன் சார். நான் யார்ட்டுமே எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டேன். சரிங்க சார், மன்னிச்சுங்க சார். சொல்லுங்க. சரி, கிளம்பிடுவோம் சார். சரி, ஓகே. அப்படி போறாங்க பாரு சார். போனவங்க வர்றாங்க சார். நான் பேசுனது எதையும் மனசுல வச்சுக்கிட்டு அவர்கிட்ட ஏதாவது போட்டுட்டு கொடுத்துடாதீங்க சார். இப்பதான் சொல்லிட்டு போனீங்க. நான் இப்பதான் சார் வந்தேன் சார். உண்மையிலே சார், அவரு நம்ம அண்ணன் தான் சார். நான் கேட்கறாங்க, சொல்லுங்க. பேர் கேட்கறாங்க. எதுக்கு வந்தீங்க? பேர் கேட்கறாங்க. கல்யாணத்துக்கு வந்தோம் சார். தங்கச்சி கட்டி கொடுத்துருக்கோம். நொச்சு கொடுத்துருக்கேன். தங்கச்சி நொச்சு குப்பத்துல கட்டி கொடுத்துருக்காங்களா சார்? அவங்க கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. தேங்க்யூ சார். வாங்க சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. தெரியுதா? என்ன தெரியுது? பால் மாதிரி தெரியுதா? அங்க யாருன்னு பேசுறீங்க? உங்களே சொல்லிட்டு இருக்கேன். அப்ப வழி கேட்டுக்கிறான். அம்மா சமாளிச்சு நான் மெண்டலா நீ கடல மாதிரி நிக்கிறான் பாருப்பா. கடல் தான் இருக்கு, கண்ணாடி மாதிரி நிக்கிறான்ற தெரியல உன் கண்ணுக்கு. எப்பனா செத்த பைப்ல ஒரு ஆனா உயிரோட தான் இருக்கேன். எப்ப சத்தம் கேக்குது பாரு. கேக்குதா? எப்ப முடியல இருக்குது. நீங்க பேசுறீங்க சார். எப்பனா செத்தீங்க நீங்க? சாவல ஒண்ணா சூசைட் பண்ணிட்டீங்களா? சூசைட் பண்ணிட்டீங்க? Hi guys, இன்னைக்கு வந்து நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சினிமா பயணம் எங்க தொடங்குச்சோ அங்கதான் இருக்கோம். ஸோ நிறைய பேரோட சினிமாவோட வாழ்க்கை பயணம் எங்க தொடங்கி இருக்குன்னா சென்னை மெரினா பீச். ஸோ இங்க வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இங்க வந்து ஒரு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரையும் இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க. ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட் ஒன்று இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இருக்கா இல்லையாங்கிற மாதிரி அவர் குழம்பி போற மாதிரி ஒரு கண்டென்ட். ஃபுல்லா பாருங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். வெயில்னா வெயில் நல்ல வேலை. மீனவர்கள் இந்த மாதிரி ஒரு போட்டை நமக்காக போட்டு வைக்கலன்னா அவனுடைய நாட்டில் ரொம்ப கொலை கற்பழிப்பு நிறைய ஆயிடுச்சுண்ணே. அதனால நம்ம செவனு எங்கேயாவது ஒரு தனியாக நின்றுட்டு இருந்தாலே நம்மளை பிடிச்சி என்கொயரி பண்ணுறாங்க உலகத்தில். அதனால வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம வந்து திடீர்னு ஒரு நண்பர்களாக மாறிடுவோம் சார்ண்ணா. சாரி சார். வராங்க போலீஸ்காரன் வராங்க. வேலையே கிடையாது. சும்மா எங்கேயா உட்காந்தா வந்து சும்மா நோன்றது நம்மள. சொல்லுங்க சார். இப்பதான் சார் வந்தேன். இல்ல சார், அண்ணன் கேளுங்க. நான் இங்க இப்பதான் சார் வந்தேன். சரிங்க சார், நன்றி சார். சரிங்க சார், நான் எந்த பிரச்சனையும் யார்ட்டும் வச்சுக்க மாட்டேன் சார். நான் யார்ட்டுமே எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டேன். சரிங்க சார், மன்னிச்சுங்க சார். சரிங்க. சரி, கிளம்பிடுவோம் சார். சரி, ஓகே. அப்படி போறாங்க பாரு. எல்லாம் சும்மா யாராவது உட்காந்தா போனேன். காசு கறக்கிறது வருவாங்க. காசு கறந்து அட்டையை போடுறது வருவாங்க. காசு கறந்து நமக்கு பிடிக்காதானே. நமக்குலாம் செட் ஆகாது. நியாயமா இருந்தா ஓகே. என்ன சொல்றீங்க? அநியாயத்துக்கு எதிராக தான் நம்ம குரல் கொடுப்போம். நீங்க காலங்காலமா மலையை வெட்டி அள்ளிட்டு போறாங்க. போனவங்க வர்றாங்களே, காதில் விழுந்துருக்குமோ சார்? போனவங்க வர்றாங்க சார். நான் பேசுனது எதையும் மனசுல வச்சுக்கிட்டு அவர்கிட்ட ஏதாவது போட்டுட்டு கொடுத்துடாதீங்க சார். கட்டுக்காங்க சார். வந்துட்டேன். என்னென்ன சொல்றீங்க? அது அலைகள்லாம் இருக்கலானே சார். சார் இப்பதான் சொல்லிட்டு போனீங்க. நான் இப்பதான் சார் வந்தேன் சார். உண்மையிலே சார், அவரு நம்ம அண்ணன் தான் சார். நான் கேட்கறாங்க, சொல்லுங்க. அவர் உட்காந்துருந்தாரு, நானும் வந்து பக்கத்துல உட்காந்து ஜஸ்ட் சும்மா இப்பதான் பழக்கம். அதை முன்பின்ன தெரியாத தான். 2 பேருமே ஸ்ட்ரேஞ்சர் தான். ஆமா. ஆனா உங்க முன்னாடி தெரியுமாண்ணா? தெரியாதுல்லண்ணா? தெரியாது சார். கேளுங்க, தெரியாது. உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? கேட்குறேன், சொல்லுங்க. அண்ணனோட கேளுங்க சார். சார் அப்போ ஏதாவது பிரச்சனை நம்மளை கூட்டி உள்ளே வச்சுருவாங்க சார். என்கொயரி பண்ணுங்க சார். சொல்லுங்க சார். கேளுங்க சார். சார் எனக்கு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். தெரியாது சார். அவங்க பேர் கேட்குறாங்க. அவர் உங்க பேர் கேட்குறாங்க.
பேர் கேக்குறாங்க. எதுக்கு வந்தீங்க? பேர் கேக்குறாங்க. நான் கல்யாணத்துக்கு வந்தேன் சார். தங்கச்சி கட்டி கொடுத்துருக்கோம், நொச்சு குப்பத்துல. தங்கச்சி நொச்சு குப்பத்துல கட்டி விட்டுருக்காங்களா சார்? அவங்க கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. ஆமா சார். அவருக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை சார். நல்ல மனுஷன் சார். அவர் நான் வந்ததுலேருந்து அவர் வாயை கூட பேசுகிறேன் சார். ஆமா சார். இது என்ன ஊர்னு கேட்குறாங்க. திண்டிவனம். விழுப்புரம் திண்டிவனமா? விழுப்புரம் திண்டிவனமா சார்? சரிங்க சார். கிளம்பலாம் சொல்லுங்க. கிளம்பிடுவோம் சொல்லுங்க சார். கிளம்பலாண்ணா. இப்போ நம்ம கிளம்பிடுவோம்ண்ணா. தெரிஞ்சவங்க தான் சார். ஒன்றும் பிரச்சனை. இப்போதான் பேசணும். அதான் நல்ல மனுஷன் பேசுனா பேசிட்டு இருக்கேன். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை சார். Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம நாகை 360ல எடிட்டர் வாண்டட் இருக்கு. எங்களோட சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எடிட்டரா இருந்தா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. எடிட்டர் பிளஸ் கேமராமேன் எடுக்கிறோம். அக்கமடேஷன் நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுட் அண்ட் ரூம் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல சேலரி கொடுத்துட்டு இருக்கோம். 50% எடிட்டிங் ஒர்க் தெரிஞ்சா போதும். கேமராமேன் பேசிக் தெரிஞ்சா போதும். ஃபுல்லாவே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேலரி கொடுப்போம். மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சார். வாங்க சார். சரி சார். வணக்கம் வச்சு விட்றேன். சரி சார். வாங்க. தப்பிக்கிறதுக்குள்ள பெரிய பஞ்சாயத்து ஆகுங்க. நம்ம வந்து மர்டர் கேஸ் அந்த மாதிரி நம்ம ஏதோ செயின் ஸ்நாச்சிங் பண்ற அந்த ஒரு கேஸ் தான். நாம டக்குன்னு பயப்படாதீங்கண்ணா. உங்க மேல அது இது பண்ண மாட்டேன். நம்ம கொஞ்சம் ஆளுங்க பார்த்து அடிப்போம். இல்லாதப்பட்டவங்கள நம்ம அடிக்கிறது இல்லை. அடுத்த வந்து கரெக்டாக அதே மாதிரி போய் சொல்லுங்கண்ணா. ஏதாவது சொல்லி மாட்டிட்டு விட்றாதீங்கண்ணா. வளைச்சிட்டு வருவாங்க. அதுக்கு தான் சொல்றேன். அம்மா சமாதி எங்க இருக்கு? அண்ணா சுத்தி அடிப்பாங்க. கூட்டு போய் ஜட்டியோட உட்கார அடிப்பாங்க. அதுதான் கேட்டேன். அப்பா சமாதி பக்கத்துல அம்மா சமாதி இருக்கு. ஏன்னா திருத்தல் முடிக்கிறீங்க. நான் பேசிதானே உங்கள்கிட்ட. நான் என்ன சொல்றேன்னா, தெரியுதா? என்ன தெரியுதா? பால் மாதிரி தெரியுதா? அங்க யாருன்னு பேசுறீங்க? உங்களே சொல்லிட்டு இருக்கேன். போலீஸ்காரங்க வந்து கரெக்டா ஒரே மாதிரி பதில் சொல்லுங்க. மாத்தி பேசுறாதீங்க. புரியுதா? இங்க ஒருத்த மாதிரி கேட்டுக்கிறான். அம்மா சமாதி புரியல. அம்மா சமாதி எம்ஜிஆர் சமாதிக்கு வழி கேட்டுக்கிறான்பா. யாரு தெரியல. எங்க? மென்டலா நீ மாதிரி நிக்கிறான் பாருப்பா. கடல் தான் இருக்கு. கண்ணாடி மாதிரி நிக்கிறான்ற. வைத்தியம் வேட்டியா? தம்பி இவங்கிட்ட சொல்லுப்பா. இவங்கிட்ட கேளு. அம்மா சமாதி எங்க இருக்கு? தெரியல உன் கண்ணுக்கு. எப்பனா செத்த? ஏய் நான் எங்கடா செத்தேன்? எங்க உட்காந்துக்கிறேன் உன் கண்ணு முன்னாடி. செத்து எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன பிடிச்சலானா? என்ன பிடிச்சா ப்ளீஸ் என்ன பிடிச்சா ப்ளீஸ் பிள்ளை கட்டிக்காரனா ப்ளீஸ் சார். நல்லா மனுஷன் தப்பா பிடிச்சா மனுஷன். பயப்படாத. ஆனா உயிரோட தான் இருக்கேன். இப்ப சத்தம் கேக்குது பாரு. கேக்குதா? இல்லண்ணா யாருமே இல்ல. முடியல இருக்குது. நீங்க பேசுறீங்க சார். எப்ப செத்தீங்க நீங்க? சூசைட் பண்ணிட்டீங்களா? சூசைட் பண்ணிட்டீங்க? நீயா வந்து உட்காந்து நீயா ஏதோ ஒண்ணு பேசுன? ஒண்ணு பண்றானா? நான் ஒண்ணு பண்றானா? நான் எதுவும் பண்ணலடா. நீ தான் ஏதோ பண்ற. பைக் காட்டுறடா. எப்ப நான் செத்தீங்க? நான் சாவலடா. எப்ப நான் செத்தீங்க? நம்ம சத்தியமா சாவலடா. என்ன எது பண்றானா? நான் எதுவும் பண்ணலடா. சத்தியமா பேசி போனால அவன் நம்மால் தான். அங்க போலீஸ் எல்லாம் யாரும் வரல. நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். நான் பயந்துட்டா. ஊருக்கு புதுசா? அப்படியா? எங்க வந்தீங்க?
கல்யாணம் பண்ணிட்டு தங்கச்சிய அப்படியா? குப்பத்துல நான் கரண்ட் கட் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆ. சரி அப்படியே கரண்ட் கட் ஆயிடுச்சு, காத்து வாங்கின்னு வரலாம். 4:30 மணிக்கு பஸ். நான் தனியா பயந்து அல்லுங்க. அண்ணா போலீஸ் வந்தாங்க, நான் பேசுறேன், நீங்க ஏன் பேசுறீங்க? யாரு இல்லைன்னு எனக்கு தெரியுது. கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். நான் அதான் பிளான் பண்ணேன். இப்ப நான் உங்களை எப்படியாவது மைண்ட வந்து தனியா உட்காந்து அதனால மாட்டிக்கணும் போலுது நான் உங்ககிட்ட. தப்பாச்சாங்க. சரி ஓகே, நீ உட்காருங்க, ஃப்ரீயா நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. சூப்பர், ஆல் தி பெஸ்ட். நன்றி. நான் ஒரு செகண்ட் அப்படி பதறி என்கிட்ட தான் பேசுவேன். யாரும் இருக்காங்களா இல்லையா? பீச் நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க. ஒரு மைண்டு, நான் ஒரு மைண்ட்ல வந்து உட்காந்து தங்கச்சி கல்யாணம் மாதிரி ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு வந்தேன். நானும் சாப்பிடுங்க ஐயா. ஊருக்கு போற பேக்ல எடுத்துட்டு வந்துட்டேன். ஊருக்கு போறேன். சரி எங்க வாங்க, திண்டிவனம் வந்தா சந்திப்பான். கண்டிப்பா திண்டிவனம் தான். திண்டிவனம் சரி கண்டிப்பா வாங்க ஒரு நாள். அடிக்கடி மதுரை எல்லாம் போவோம். மதுரை, விழுப்புரம். என்ன சேனல்ல போறீங்க? நாகை 360 யூடியூப். நல்லது. நம்ம அடிக்கடி வருவோம், அந்த விழுப்புரம் சைடு, திண்டிவனம் சைடுலாம் வருவோம். வாங்க வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா வரும். ஹாய், ஜாலி. ஊருக்கு போறேன், பாய் எல்லாருக்கும். யாரெல்லாம் திண்டிவனத்துல வந்து வீடியோ பாக்குறீங்களா? அண்ணா உங்க பேர் என்னன்னா? ரமேஷ்பா. ரமேஷ்னு கமெண்ட் பண்ணுங்க, அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவார். இப்ப நான் வந்து அம்பத்தூர்ல தங்கி இருக்கேன். அப்படியா? அம்பத்தூரும் அம்மா வீட்டாண்ட இருக்காங்க, அங்கதான் தங்கி இருக்கேன். திண்டியம் வந்து ஊருக்கு போயிடுவேன், அங்கதான் தொழில் எல்லாம் செய்யறது. சரி அங்க போயிடுவேன். எல்லாரும் சென்னையில செய்வாங்க தொழில், நான் திண்டிவனத்துல போய் செய்யறேன். சென்னையில இருந்து போய் திண்டிவனத்துல செய்றீங்க? ஆமா. சூப்பர். அப்ப அம்பத்தூர்ல யாரா இருந்தாலும் அண்ணனுக்கு ரமேஷ்னு கமெண்ட் பண்ணுங்க, அண்ணா பார்த்து என்ஜாய் பண்ணுவாரு. அதுக்கான மட்டுமாண்ணா நாகை 360 யூடியூப் சேனல் ஒரு 5 நாள் கழிச்சு பாருங்க, வீடியோ இருக்கும். நீங்க பொறுமையா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. 4 மணி தான் பஸ், இன்னும் ஒரு ஹவர் இருக்கு. சரி உட்காருங்க. வரட்டுமாண்ணா? பார்த்து நீங்க பத்திரமா உட்காருங்க. அந்த மாதிரி யாராவது வந்து பேசுனாங்க, உஷாரா இருந்து ஓடிடுங்க. இதுக்கப்புறம் உஷாரா இருங்க. ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபரா ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்ட் நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். Facebookல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கீங்க.